ஹலோ அஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்தில் வந்து இயல் 3ல் இருக்கிற விரிவானம் தான் வந்து பார்க்க போகிறோம். தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழர். கப்பலோட்டிய தமிழர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். அவரை பற்றி தான் வந்து என்னன்னா இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம். தென்னாடுனா தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா தென் பக்கம் இருக்கிற தூத்துக்குடி அந்த காலத்துல வந்து என்னன்னா எந்நாட்டவரும் வந்து போகிற அளவுக்கு வந்து என்னன்னா ரொம்ப வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துறைமுக நகரமா இருந்திருக்கு. அந்நகரின் பெருமையை தம் பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார். அந்த நகரத்துல வந்து என்னன்னா அந்த நகரோட பெருமையை தன் பெருமையை ஆக்கிக்கிட்டாரு சிதம்பரனார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர். அவர் என்னன்னா சுயநலம் இல்லாம தன்னலம் கருதாம மக்களுக்காக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் புரிகலங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். இந்தியாவோட கடலாட்சி, இந்திய கடல்னா இந்திய பெருங்கடல், அந்த ஆட்சி வந்து எங்களதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருமாந்து இருந்த ஆங்கிலேயரை வந்து என்னன்னா அவங்களோட இருமாப்பு போற மாதிரி என்ன பண்றாருன்னா சிதம்பரனார் பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து கம்பெனி கொண்டு வராரு. இது மூலியமா வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களோட இருமாப்பு போற மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாட்டிலே சுதந்திர உணர்ச்சியை ஊற்றியதற்காக அவரை சிறை கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம். நாட்டுல பாத்தீங்கன்னா சுதந்திர உணர்ச்சியை ஊட்டினதால இவருக்கு வந்து என்னன்னா தண்டனை கொடுக்குறாங்க. சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு வந்து திரும்பினார் சிதம்பரனார். ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவச் சென்றார். பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனத்தில் படர்ந்தன. அக்கரையில் நின்று அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார், அதை அவர் வாயாலே கேட்போம். சிறை தண்டனைலாம் முடிஞ்சு என்னன்னா சிதம்பரனார் திரும்ப வந்து வராரு. தூத்துக்குடிக்கு திரும்பி வராரு. அப்போ வந்து என்னன்னா தூத்துக்குடி வந்து துறைமுகம் பார்த்து வந்து என்னன்னா பேசுறாரு. நிறைய விஷயம் வந்து அவருக்கு வந்து என்னன்னா ஞாபகம் வருது, பழைய விஷயங்கள்லாம். அதெல்லாம் அவர் பேசுற மாதிரி வந்து என்னன்னா ஒரு பகுதி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகிறாய். அவர் வந்து துறைமுகத்தை பார்த்து சொல்றாரு, தென்னாட்டுல இருக்க துறைமுகமே 300 ஆண்டுகளா என்னன்னா நீ தான் இந்த முத்துக்கரையில முதன்மை பெற்று விளங்குற அப்படின்னு சொல்றாரு. முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகின்றேன். முன்னால பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்துலலாம் கொற்கை துறைமுகம் வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அந்த துறைமுகத்தோட வழித்தோன்றலா நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி துறைமுகத்தை பார்த்து சொல்றாரு. உன்னை வந்து வணங்கி மகிழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. வாழ்த்துகின்றேன். ஆயினும் என்னன்னா அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும்போது என் நெஞ்சம் குமுறுகின்றனே. ஆனா என்னன்னா அந்த காலத்துல நீ இருந்ததை விட இந்த காலத்துல இப்படி இருக்கிறத பார்த்து என்னோட மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீ நம்ம நாட்டவர் கையில இருக்குல்ல, நீ வந்து என்னன்னா இந்த வந்து ஆங்கிலேயர் கையில இருக்கியே, அவங்களுடைய ஆதிக்கத்துல இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காரு. பாரறிந்த கொற்கை துறைமுகத்திலேயே பாண்டியனுடைய மீனக்கொடி உயர்ந்து பறந்தது. கொற்கை துறைமுகத்துல யாரோட கொடி இருந்துச்சுன்னா பாண்டியனோட கொடி. பாண்டியனோட ஆட்சியில தான் இருந்தது. கொற்கை கடல்ல பாத்தீங்கன்னா முத்து வளம் கொழிச்சுது. முத்து வந்து என்னன்னா முத்து குடித்தல் நடக்கும். கடல் கடியில தண்ணியில வந்து என்னன்னா முழுகிட்டு போய் முத்து எடுத்துட்டு வருவாங்க. அதுதான் முத்து குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கல வணிகத்தில் வளம் பெற்று மாட மாளிகைகளில் வாழ்ந்தார்கள். பரதவர் அப்படின்னா மீன் பிடிக்கிறவங்க. அவங்க வந்து நம்ம நாட்டோட பழமையான குடி, அதனால பழங்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பரதவர் மரக்கல வணிகத்துல வந்து ஈடுபட்டு என்ன பண்றாங்கன்னா மாட மாளிகையில அந்த காலத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சென்ற காலத்தின் சிறப்பு. இன்று என்னன்னா அந்த காலத்துல அவங்க மாட மாளிகையில வாழ்ற அளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அது என்ன ஆச்சு, மீன் கொடி எங்க போச்சு, ஆங்கில நாட்டு கொடி தானே இங்க பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. பரங்கியர் கப்பல் ஒன்றும் எங்கும் பறந்து திரிகிறது. பரங்கியர்னா ஆங்கிலேயர். அவங்க கப்பல் தானே எங்க பார்த்தாலும் வணிகத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா பேசுறாரு. கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள். அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க அந்த வணிகத்துல ஈடுபட்டு அவங்க லாபத்தை வந்து எடுத்துட்டு போறாங்க. நம்மளோட நாட்டு மக்கள்லாம் என்னன்னா கூலிக்காக அவங்கள்ட்ட வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி நம்ம நிலைமை ஆயிடுச்சு நம்ம நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. சொந்த நாட்டிலேயே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்ற வள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா? சொந்த நாட்டிலே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வந்தவங்களுக்கு அடிமையா வாழ்றாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு மோசமா வந்து என்னன்னா இதெல்லாம் ஒரு மோசமான வாழ்க்கையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னா வசைனா வந்து என்னன்னா மத்தவங்கள்ட்ட மோசமான பேச்சுக்கள் வாங்காம வாழ்றவங்க தான் வாழ்றவங்க அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம மறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு.
வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. இந்த வசையை ஒழிக்கிறதுக்காக என்னன்னா, இந்த நகர்ல பார்த்தோம்னா சுதேச கப்பல் கம்பெனியும் வந்து ஒண்ணு உருவாச்சு அப்படின்னு சொல்றாரு. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். நம்ம நாட்டுல இருக்கிற செல்வரும் சிறந்த அறிஞர்களும் என்னன்னா அந்த கம்பெனி வந்து என்னன்னா ஒவ்வொருத்தங்களும் என்னன்னா தொகை போட்டு என்னன்னா அந்த கம்பெனியை உருவாக்குனாங்க. சுதேச கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. பழங்கால பாண்டியரை போல என்னன்னா மதுரை மாநகரிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழுடையவராய் விளங்கிய பாண்டித்துரையார் அக்கம்பெனியின் தலைவரானார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 3 சங்கம் வந்து இருந்திருக்கு. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு சங்கம் வந்து 4வது தமிழ்ச்சங்கம் வந்து அமைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டித்துரையார். மதுரை மாநகர்ல வந்து வச்சார் அவரு ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கம்பெனியோட தலைவரா அவர் தான் வந்து என்ன நியமிக்கிறாங்க, பாண்டித்துரையார் அப்படின்றவரை. அந்த கம்பெனிக்கு செயலாளனா வந்து என்னன்னா யாரை நியமிக்கிறாங்கன்னா வ.உ. சிதம்பரனாரை வந்து என்னன்னா நியமிக்கிறாங்க. அதன் செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பேர் எனக்கு கிடைத்தது. கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்திலே பொங்கி எழுந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. வெள்ளோட்டம் பார்க்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த துறைமுகத்துல இருந்து தூத்துக்குடியில இருந்து என்னன்னா கொழும்பு வரைக்கும் என்னன்னா வெள்ளோட்டம் பாக்குறதுக்காக அந்த கப்பல்ல வந்து அமுச்சு விடுறாங்க. அன்னைக்கு வந்து என் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு வ.உ. சிதம்பரனார் சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வாணிக மாமணியே, அன்று முதல் பாத்தீங்கன்னா சுதேச கப்பல் வாணிகம் வந்து அன்னைக்குல இருந்து வளர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளையரோட வாணிகம் வந்து என்னன்னா குறைய ஆரம்பிச்சது. அது கண்டு என்னன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க வந்து என்னன்னா எரிய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர். சுதேச கம்பெனி வேலையினின்றும் நான் விலகி கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வ.உ. சிதம்பரனார அந்த பதவியிலிருந்து, செயலாளர் பதவியிலிருந்து நீங்க வந்து என்னன்னா விலகிக்கோங்க, 100,000 ரூபாய்னா 1,00,000 ரூபாய் வந்து என்னன்னா உங்களுக்கு லஞ்சம் தரோன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தினர். அவங்களுடைய நண்பர்கள்லாம் வந்து என்னன்னா பயமுறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவையெல்லாம் பயனற்று ஒழிந்த நிலையிலே அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர். இதெல்லாம் வந்து என்னன்னா என்ன பண்ணாலும் இவர் எதுவும் பண்ண முடியல அப்படின்றதுக்காக அரசாங்கத்தோட உதவியை நாடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா விடுதலைக்கு வந்து என்னன்னா தூண்டுறாரு, மக்களுக்கு வந்து என்னன்னா இது மாதிரி வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து தூண்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஜெயில போட்டுருவாங்க. அததான் வந்து சொல்லியிருக்காங்க. பரங்கியர் ஆளும் துறையே, ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமையுடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதது என்றும் அப்பொழுது பொதுமக்கள் எண்ணி இருந்தார்கள். அப்ப பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து ஆங்கில அரசாங்கத்தை யாராலுமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால் பாத்தீங்கன்னா அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது. அதனால என்னன்னா அவங்க அடிமைத்தனமாவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து என்ன விடுதலையை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. துரைத்தனத்தார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சலாமிட்டும் புத்தி புத்தி என்று வாய் பொத்தி சரி சரி என்று சம்மதித்து தாளம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள். சாதாரணமா ஒரு பட்டம் பதவிக்கெல்லாம் வந்து ஆசைப்பட்டு என்ன பண்றாங்கன்னா வெள்ளையர்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டி சரி சரி அவங்கள வந்து சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சலாம் போட்டு வந்து என்னன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கம் ஆட்டுவித்தால் அப்பதுமைகள் ஆடும், எப்பொழுதும் அரசு வாழ்க என்று பாடும். இத்தகைய சூழ்நிலையிலேயே எழுந்தது சுதந்திரநாதம். அரசாங்கம் ஆட்டுவிக்கிற மாதிரியே வந்து ஆடுவாங்க அவங்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்பொழுதும் பாத்தீங்கன்னா அரசு வாழ்க அப்படின்னே சொல்லிட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் வந்து சுதந்திரநாதம் எழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வந்தே மாதரம் என்ற சுதந்திர மந்திரம் வங்க நாட்டிலே அப்ப வந்து பிறந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. வந்தே மாதரம் அப்படின்னு ஒரு சுதந்திர மந்திரம் வங்க நாட்டுல அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. வங்க நாடுனா இப்ப இருக்கிற பங்களாதேஷ், அப்புறம் என்னன்னா மேற்கு வங்காளம், அதுதான் வந்து வங்க நாடு அப்படின்னு சொல்றாங்க. காட்டுக்கண்ணல் போல எங்கும் பரவிட்டு, அது காட்டு தீ போல வந்து எங்கும் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே மார்த்தட்டி நின்றார் மராத்திய வீரர் ஒருவர். வடநாடுன்னா நார்த் இந்தியாவை தான் சொல்றாங்க. வட இந்தியால ஒருத்தர் வந்து மார்த்தட்டி நிக்கிறாரு. என்னன்னா சுதந்திரம் வந்து என்னுடைய பிறப்புரிமை, என்னுடைய பிறப்போட உரிமை வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு. அதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலகங்காதர திலகர் வந்து சொல்லிடுறாரு. அவர் வந்து ஒரு மராத்திய நாட்டுல வந்து பிறந்தவர், மராத்திய வீரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரே பாரத நாட்டு போட்டும் பாலகங்காதர திலகர் அப்படின்னு சொல்றாங்க. தென்னாட்டிலே வந்து தோன்றினார் நாவீருடைய நண்பர் பாரதியார். தென்னாட்டுல தோன்றினவர் அது மாதிரி பாத்தீங்கன்னா பாரதியார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அஞ்சாத நெஞ்சினர், செஞ்சொர் கவிஞர்,
வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று அழகிய பாட்டிசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். அவர் என்ன பண்றார் பாரதியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கவிதைகள், பாட்டு மூலியமா என்னன்னா சுதந்திர உணர்ச்சியை வந்து எழுப்புறார் மக்கள்கிட்ட. என்ன சொல்றாரு பாருங்க, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், எங்க மாநில தாயை வணங்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. தெரிந்து தெளிவோம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். சிதம்பரனாரோட பேச்சையும் பாரதியார் பாடுற பாட்டையும் கேட்டா செத்து போயிருக்கிற பிணம் கூட என்னன்னா எழுந்திருச்சிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். புரட்சி ஓங்கி வந்து என்னன்னா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா அடிமைப்பட்டிருக்க நாடு 5 நிமிடங்கள்ல விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கானா, சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று. சிதம்பரனாருக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இரட்டை வாழ்நாள் தண்டனை கொடுத்திருக்காரு. அவர் பேர் என்ன, நீதிபதி பின்ஹே. அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, புதுமைக்கு கண்ட துறைமுகமே, புதுமை கண்ட துறைமுகமே. அந்நாளில் பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசு கருதிட்டு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்தே மாதரம்னு யாராவது சொன்னாலே என்னன்னா அந்த வார்த்தைக்குள்ள என்னமோ ஒரு இன்டைரக்டா நம்ம சொல்றோம், மறைமுகமா என்னமோ ஒரு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அதனால என்னன்னா அவங்க அது மாதிரி வந்தே மாதரம் அப்படின்னு வந்து யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னே வந்து தடை வந்து விதித்திருக்காங்க. பொதுக்கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களையும் வந்தனா அவர் பேசும்போது வ.உ. சிதம்பரம் என்ன பண்ணுவார்னா வந்தே மாதரத்தை அழுத்தி அழுத்தி சொல்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து ஆங்கிலேய அரசுக்கு வந்து என்ன பிடிக்கல. விடுதலைக்கு வந்து என்னன்னா மக்களை வந்து தயார்படுத்துறாரு இவரு, மக்களுக்கு வந்து சுதந்திர உணர்ச்சியை வந்து ஏற்படுத்துறாரு சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வது வழக்கம். அது கேட்டு என்னன்னா நாட்டு மக்கள்லாம் ஊக்கமுற்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணர்ச்சி பெறாங்க. உள்ளதை சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியும் அல்லவா. நாட்டுல நடக்கிறது உள்ளதை வந்து சொன்னா வந்து என்னன்னா கள்ளமுடையவர்கள் இவங்க எல்லாம் கள்ளம் உடைய நெஞ்சினர் தானே ஆங்கிலேயர்கள், அவங்களுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா எரிவுற்ற அரசாங்கம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா என்னை எதிரியாக கருதிட்டு அவரை வந்து எதிரியா கருதி அவர் மேல பலவிதமான குற்றங்களை வந்து சாட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் மேல வந்து பலவிதமான குற்றம் சாட்டியது நாட்டின் அமைதியை வந்து அவர் கெடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேன். இவர் தொழிலாளர் போராட்டத்திலாம் கலந்துக்கிறதால முதலாளிகளுக்கு எல்லாம் வந்து தொல்லை கொடுக்கிறோம், நாட்டோட அமைதியை வந்து இவர் கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம், வீர சுதந்திரம் பெற வழிகாட்டினேனாம். இப்ப கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து நீங்க வந்து மக்களை தூண்டி விடுறீங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு அவர் மேல வந்து என்னன்னா வழக்கு பதிவு பண்றாங்க. வெள்ளையர் கோர்ட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. இரட்டை தீவாந்திர தண்டனை வந்து இவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக மாறிற்று அந்த தீர்ப்பு. அப்பீல் கோர்ட்ல பாத்தீங்கன்னா அது வந்து அந்த தண்டனையை சிறை தண்டனையா வந்து சொல்லிட்டு மாத்திட்டாங்க. 6 ஆண்டு கோவை சிறையிலையும் கண்ணனூர் சிறையிலையும் வந்து இருந்திருக்காரு. கொடும்பணி செய்திருக்காரு. சிறையில பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறது இல்ல, அங்க போய் வந்து என்னன்னா பயங்கரமா வேலை செய்யணும், கொடும்பணி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என் உடல் சலித்தது, ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை. சிறைச்சாலையில் தவச்சாலையாக நான் கருதினேன். கை வருந்த மெய் வருந்த செய்த பணிகள் எல்லாம் தாய் நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ள மகிழ்ந்தேன். சிறைச்சாலையில பயங்கரமா வந்து வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து என்னன்னா சிறைச்சாலையே வந்து தவச்சாலையா நினைச்சு அங்க செய்யற வேலையெல்லாம் நம்ம நாட்டுக்கு நல்லதுக்காக தான் நம்ம செய்யறோம் அப்படின்னு நினைச்சுதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. செல்வ செழுந்துரையே, சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர், கடும்பணி இட்டவர் பலர். அவரை நான் எந்நாளும் வெறுத்ததில்லை. ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன், வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா சிறைச்சாலையில என்ன நிறைய பேர் கண்காணிச்சாங்க, நிறைய பேர் எனக்கு மோசமா கடும் பணி எல்லாம் விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் என்னன்னா நான் அமைதியா தான் இருந்தேன், யாரையுமே நான் வெறுப்பா வந்து பேசினது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் முறை தவறி யாராவது நடந்துகிட்டாங்க என்கிட்ட அப்படின்னா அவங்கள நான் எதிர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. வரை தவறி பேசினவங்கள வந்து என்னன்னா வாயால அடக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறை கூடத்தில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே வந்தான் ஒரு ஜெயிலர். அதிகார தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்ல தொடங்கினான். அப்பொழுது என் மனத்தில் கோபம் பொங்கி எழுந்தது. ஒரு நாள் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு நாள் மாலை பொழுதுல உடல் நலிந்து அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ வந்து ஒரு ஜெயிலர் வராரு. ஜெயிலர் தான் வந்து என்னன்னா உள்ள இருக்க கைதிகள்லாம் வந்து பாத்துப்பாங்க. அந்த ஜெயிலர் என்ன பண்றாருன்னா திமிரா வந்து இவருக்கு வந்து என்னன்னா புத்திமதி எல்லாம் சொல்றாரு. நீ ஏன் இப்படிலாம் பண்ற, அந்த காசை வாங்கிட்டு நீ சும்மா இருந்திருக்கலாம்ல அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாரு.
உடனே வந்து என்னன்னா இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. "அடே மடையா, நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன்?" அப்படின்னு சொல்லியிருக்காரு. "நீயா எனக்கு புத்திமதி சொல்ற? மூடு வாயை, நீ வந்து வாய மூடு. உனக்கும் உன் அப்பனுக்கும் வந்து என்னன்னா புத்திமதி சொல்வேன் நான். உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்திமதி சொல்வேன் நான்" என்று வேறு வேகமுற பேசினேன். மானமிழந்து வாயிலிருந்து மறைந்தான் ஜெயிலர். ஜெயிலர் உடனே என்ன பண்றாருன்னா, இப்படிலாம் புத்திமதி சொன்னே இவருக்கு கோவம் வந்துருச்சு. உங்களோட கவர்னர்னா ஆளுநர் இருப்பாங்க, ஆங்கிலேய ஆளுநர். அவருக்கும் உங்க மன்னனுக்குமே நான் புத்திமதி சொல்லுவேன். நீ என்ன எனக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டுறாரு. உடனே அந்த ஜெயிலர் வந்து ரொம்ப அவமானப்பட்டு போய் வந்து என்னன்னா வெளில போயிடுறாரு. தமிழ் பெருந்துரையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் நான் நான் தமிழ்த் தாயை நான் மறந்தறியேன். என்னோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் தமிழ்த் தாயை மட்டும் மறக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுறை வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துரையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். அவர் வந்து என்னன்னா வக்கீல் வேலை வந்து பார்த்திருந்தார். வழக்கறிஞர் வேலை பார்த்திருக்காரு வ.உ. சிதம்பரனார். அப்ப பாத்தீங்கன்னா பாண்டித்துரையாரோட நட்பு கொண்டு என்னன்னா தமிழ் நூல்கள் நிறைய வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஒரு அளவில்லை. சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ, கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்த போது என் கண்ணீரை மாற்றியது கன்னி தமிழன்றோ. அவர் என்ன சொல்றாருன்னா, சிறைச்சாலையில நான் செக்கிழுத்தேன், அப்ப வந்து என்னோட துயரத்தை மாத்துனது என்னன்னா தமிழ் தான், என்னோட தமிழ் தான் அப்படின்னு சொல்றாரு. என்னோட தமிழ் தாய் தான், என்னோட தமிழ் புத்தகங்கள்லாம் படிச்சுதான் என்னன்னா நம்ம வந்து என்னன்னா அந்த கொடும்பணியால வந்த உடல் இதெல்லாம் வந்து என்னன்னா தாங்கிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. கடும் பணி புரிந்த போது என் கண்ணீரை மாத்துனது வந்து கன்னி தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லைகள் எல்லாம் மறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. தொல்காப்பியத்தை படிச்சு எனக்கு வந்து தொல்லைகள்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்நிலைன்னு ஒரு புத்தகம் இருக்கு. இந்நிலையை கற்று என்னோட இன்னல்னா துன்பங்களை எல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஆங்கில மொழியில ஒரு புத்தகம் ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஆங்கில மொழியில ஆலன் என்பவர் என்னன்னா ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காரு. இயற்றிய அறிவு நூல்களில் அவர் அறிவு நூல்கள் எழுதினது நிறைய எழுதியிருக்காரு. அதுல மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த அந்த புத்தகத்தை வந்து என்னன்னா தமிழ்ல மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா இவர் தான். இவர் வந்து அவர் ஆங்கில மொழியில எழுதினதை ஆலன் ஆங்கில மொழியில எழுதினதை இவர் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார். மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்று சிறு நூல்களை இயற்றினேன். நிறைய நூல்கள் படிச்சு இவர் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு. அதெல்லாம் வந்து என்னன்னா தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த 2 புத்தகமா வந்து எழுதுறாரு. அதுதான் மெய்யறிவு மெய்யறம் அப்படின்னு சொல்லிட்டு சிறு நூல்களா வந்து என்னன்னா எழுதுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவற்றை என் தமிழ்த்தாயின் திருவடிகளில் கையூறையாக வைத்தேன். சிறையில் இருந்து இயற்றிய நூல்களை உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகிறேன். நான் சிறையில இருந்துதான் வந்து என்னன்னா அந்த புத்தகத்தை எழுதுனேன், அதையும் வந்து ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தமிழ் தாயை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வருங்கால பெருவாழ்வே, காலம் கடிது சென்றது. காலம் வந்து என்னன்னா விரைந்து போயிட்டே இருக்கு. என் சிறை வாழ்வு வந்து ஒரு காலத்துல முடிஞ்சிருச்சு. இந்நகரை திரும்ப வந்து என்னன்னா தூத்துக்குடியை வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என் அருமை குழந்தைகளை கண்டு ஆனந்தமுற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தையை தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயருற்றேன். என்னுடைய ஆசை குழந்தையை வந்து இங்க காணோம் அப்படின்னு சொல்றாரு. சுதேச கப்பலை வந்து இந்த துறைமுகத்துல காணாம வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிது வைத்தேன். நமக்கு பட்ட கஷ்டம்லாம் வந்து ரொம்ப வீணா போயிடுச்சே. நம்ம ஒரு கஷ்டப்பட்டோம்னா வந்து அதுக்கு ஏதாவது பயன் இருந்தா பரவாயில்ல, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டும் அது பயனற்று போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பரித வச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்று வருமோ நற்காலம் என்று ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். என்னைக்கு வந்து நல்ல காலம் நம்மளுக்கு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏங்கவே ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சுதந்திரம் நம்மளுக்கு வந்தே தீரும், கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்றாரு. வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது, அதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகும் பாரத நாட்டிலே. சுதந்திர வெள்ளம் வந்து என்னன்னா கிளம்பிடுச்சு, இதுவே அதை யாராலையும் வந்து என்னன்னா பாரத நாட்டுல தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம். இப்ப வந்து என்னன்னா இது பழைய பாட்டு. இது வந்து என்னன்னா பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்தி எழுதியிருக்காங்க. ஒடுங்குவது ஞானியர் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாட்டுல வரும். ஒடுங்க காண்பது ஞானியர் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து பாய காண்பது, அதாவது சுதந்திர வெள்ளம் வந்து இங்க என்னன்னா பாயுது. பணிய காண்பதுன்னா யார் பணிஞ்சு போறான்னா வெள்ளையர் வந்து பணிஞ்சு நம்மளுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்று நாம் பாடும் நாள் என்னைக்கு நம்ம பாட போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாய் பேசி கடற்கரையை விட்டு அகன்றார் வீர சிதம்பரனார். இப்படி ரொம்ப உருக்கமா பேசிட்டு கடற்கரையை விட்டு வந்து என்னன்னா அவர் போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நூல்வெளி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ராபி சேது அப்படின்றவர் யாருன்னா தமிழ் அறிஞரா இருந்திருக்காரு, எழுத்தாளர், வழக்குரைஞராகவும் இருந்திருக்காரு.
மேடை பேச்சாளர் என்று பன்முக திறன் பெற்றவர் தான் இந்த ராபி சேது அப்படின்றவர். இவரை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் பேசுற சொற்கள் வந்து அப்படி இருக்கும். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே என்பர். செய்யுள்ல வந்து பாத்தீங்கன்னா எதுகை நயம் மோனை நயம்லாம் வந்து இருக்கும். அதை வந்து உரைநடைக்குள்ள கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராபி சேது அப்படின்றவர் தான். இவரது தமிழ் இன்பம் என்னும் நூல் பாத்தீங்கன்னா இந்திய அரசோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூலாகும். இந்திய அரசாங்கம் சாகித்ய அகாடமி அவார்டு வந்து என்னன்னா கொடுக்குறாங்க. விருது சாகித்ய அகாடமி விருது புத்தகத்துக்கு கொடுப்பாங்க. அது முதல்ல வாங்கினது யார் அப்படின்னா இவருடைய புத்தகத்துக்கு தான் வந்து கிடைச்சது. தமிழ் இன்பம் அப்படின்னு இவர் எழுதின புத்தகத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. இவர் இன்னும் நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. என்னென்னு பாருங்க. ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலேயே, அப்புறம் என்னன்னா தமிழ் விருந்து எழுதியிருக்காரு. தமிழகம் ஊரும் பேரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. மேடை பேச்சு இதை பத்தி எல்லாம் வந்து என்னன்னா எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து எழுதின மற்ற புத்தகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி பாத்தீங்கன்னா கடற்கரையினிலேயே என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. வ.உ.சி வந்து பேசுற மாதிரி அமைந்த நம்மளோட பாடப்பகுதி பாத்தீங்கன்னா கடற்கரையினிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து இவர் எழுதியிருக்காருல்ல, அந்த நூல்ல இருந்து எடுத்தாளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த பகுதி வந்து முடியுது. தேங்க்யூ.